தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's number one travel brand. டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையோட விசாரணை அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்த பிறகு அதுல எதுவும் அப்டேட் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அது சம்பந்தமா டெல்லியில ஒரு முக்கியமான தகவல் உலாவுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த தகவல் என்ன, அதோட அப்டேட் என்ன சார்? MD IAS ஆபீசர் விசாகன் வாக்குமூலம் 45 முதல் 50 புல்லட் பாயிண்ட்ஸ் ஆக இருந்தாலும் அதனுடைய ரிப்போர்ட்டை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லியில் இருக்கக்கூடிய லீகல் செல் அவங்க கொடுத்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 450-500 பக்க கொண்ட அறிக்கை அவரிடம் கையெழுத்து வாங்குவதற்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீண்டும் அவரை அழைக்கலாம் இல்ல சந்திக்கலாம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொடர்ச்சியான அறிக்கையாகட்டும், அதுவும் இப்போ தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா இருக்கு. அவருடைய அறிக்கையில் இருந்து பார்த்தால் அவருடைய கோபம், தாபம், ஒரு ஆழ்ந்த ஒரு அனுதாபங்கள், அரக்கோணத்தை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னணி இருப்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கடந்த ஓரிரு வாரங்களாக தமிழகத்தில் அந்த சார் யார், அதுக்கு இன்னைக்கு முற்றுக்கொள்ளி வந்துருச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த ஞானசேகரனுடைய இது பண்ணி பேர் தான் வரலையே தவிர அந்த சார் யாருன்னு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ரெய்ட் ஆரம்பிச்ச உடனே அந்த தம்பி யாருன்னு ஆரம்பிச்சாங்க. அதனோட முக ஸ்டாலின் அப்பா யாருன்னாரு. இது நடுவுல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒன்னும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறான்னு அவர் அந்த தியாகி யாருன்னு கேட்கிறாங்க. எல்லா என்கொயரியும் உதயநிதி நோக்கித்தான் செல்கின்றது. ஆபரேஷன் சிந்தூர் பாஜகவிற்கு நல்ல பூஸ்ட் கொடுத்துருச்சு, நல்ல மதிப்பை கொடுத்து விட்டது. 240 சீட்டு 180 சீட் வரும்னு அமித்ஷா கணக்கு போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 0, ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் ஏமாற்றம். அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்து இப்போ நயனா நாகேந்திரன் வந்த பிறகு அவருக்கு அடுத்த என்ன பதவி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு புது பதவியை மத்திய பாஜக தர இருக்கிறது. ஆனாலும் அவர் பொறுத்து இருக்க வேண்டும் என்ற அறிவுரையும் மத்திய பாஜகவினர் அவருக்கு சொல்லுகிறார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையோட விசாரணை அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்த பிறகு அதுல எதுவும் அப்டேட் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அது சம்பந்தமா டெல்லியில ஒரு முக்கியமான தகவல் உலாவுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த தகவல் என்ன, அதோட அப்டேட் என்ன சார்? ஆதன் நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியாக, பிரேக்கிங் ஸ்டோரியாக, ஸ்கூப்பாக, ஸ்பெஷல் ஸ்டோரியாக, நியூஸ் பிரேக்காக பல அடைமொழிகளை வைத்து சொல்ல வேண்டும் என்றால், வினோத், விசாகன் சொன்ன டாஸ்மாக் MD கொடுத்தனுடைய வாக்கு மூலங்கள், அங்க இருக்கக்கூடிய 2 டெப்டி மேனேஜர் அண்ட் ஒரு அபிஷியல்ஸ் இருக்காங்க, 4 பேர் கொடுத்தது. ஆக மொத்தம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அணுகுமுறையை பார்த்தால் இப்பொழுது நான் டிஎம்கே போக்கஸ் இருக்குதுங்க. அதாவது கட்சியிலேருந்து போக்கஸ் எடுத்து டாஸ்மாக் வந்திருக்காங்க. அதுல MD IAS ஆபீசர் விசாகனுடைய வாக்குமூலம் 45 முதல் 50 புல்லட் பாயிண்ட்ஸ் ஆக இருந்தாலும் அதனுடைய ரிப்போர்ட்டை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லியில் இருக்கக்கூடிய லீகல் செல் அவங்க கொடுத்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 450-500 பக்க கொண்ட அறிக்கை அவரிடம் கையெழுத்து வாங்குவதற்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீண்டும் அவரை அழைக்கலாம் இல்ல சந்திக்கலாம். அதனுடைய சாராம்சத்தை தான் புள்ளிகளாக, புல்லட் பாயிண்ட்ஸ்களாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் சாப்க்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஜூன் முதல் வாரத்தில் கொடுக்க இருக்கிறார்கள், சீல்ட் என்வலப்ல. அதுதான் சிறப்பு செய்தி. டெல்லியில் வரக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டோரி ஃபார் யூ. ஆதன் நேயர்களுக்கு ஸ்கூப். சார், இப்ப இதுல இன்னொரு விவகாரம், குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பிக்ரஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியுது. மிக குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொடர்ச்சியான அறிக்கையாகட்டும், அதுவும் இப்போ தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா இருக்கு. இல்ல உங்களுடைய பார்வை என்ன சார்? இது டெல்லி சேர்த்துக்கணும் வினோத். எஸ் சார்.
அதுல டெல்லி சேர்த்துக்கணும். காரணம் என்ன என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கிறது. அவருடைய அறிக்கையிலிருந்து பார்த்தால் அவருடைய கோபம், தாபம், ஒரு ஆழ்ந்த ஒரு அனுதாபங்கள், அரக்கோணத்தை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னணி இருப்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நேற்று முன்தினம் கூட தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். சில இடையில் இருக்கக்கூடிய, அதாவது கான்டாக்ட்ஸ், பிரதிதினம் அமித்ஷாவுடன் சில செய்திகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு வருகிறது. அதையும் தவிர ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் மூலமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறது. அதன் மூலமாகவும் சில முக்கியஸ்தர்கள் மூலமாகவும் பிரதிதினம் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். இந்த ஒரு பம்ப், ஒரு உணர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, திமுகவுடைய வீழ்ச்சியினால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சி என்று தான் டெல்லியில் வர்ணிக்கிறார்கள் வினோத். ஓகே சார், இப்ப இந்த சூழல்ல நம்ம பாக்குறோம், அதிமுகவுடைய அந்த கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் வரும் அப்படின்ட்டு அவர் தொடர்ச்சியா சொல்றாரு. இப்ப நேற்று கூட செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்ப அதற்கான முயற்சியிலையும் டெல்லி ஈடுபட்டு இருக்கிறதா? அதிமுக பிளஸ் டெல்லி ரெண்டும் சேர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா சார்? ஜூன் 10 11 தேதியிலிருந்து ஒரு நாள் அந்த மேல கீழே இருக்கும். அந்த தேதியில அமித்ஷா சென்னை வர இருக்கிறார். அப்பொழுது பல மாதங்கள் வரும். ஆகஸ்ட் மாதம் அதற்கு ஒரு முடிவு கட்டப்படும். கண்டிப்பாக எந்தெந்த கட்சி வராங்க போறாங்க. இன்று காலை முதல் ஆங்கில தொலைக்காட்சிகளான இந்தியா டுடே, நியூஸ் 18, ரிபப்ளிக், டைம்ஸ் நோ போன்ற தொலைக்காட்சிகள் என்னிடமே கருத்து கேட்கிறார்கள். பல சென்னை நிருபர்கள் சென்னையிலிருந்து ஃபைல் பண்ணக்கூடிய ஸ்டோரி என்ன என்று கேட்டால், ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் இந்தி தொலைக்காட்சிகளுக்கும் விஜயும் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி அதிமுகவும் டிவிகேயும் இணைந்து வருவதாக, கூட்டணியில் சேருவதாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அதுதான் மெயின் ஸ்டோரியாக இருக்கிறது. அதற்கு பின் பலமாக, பக்க பலமாக பின்னிலிருந்து இயக்குவது அமித்ஷா அவர்கள் தான் என்று டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. அமித்ஷா இப்ப இந்த ஆபரேஷன் சிந்துல ரொம்ப பிஸியா இருந்துட்டாங்க. இந்த கர்மே கூஸ்கே மாறுங்கலாம் நரேந்திர மோடி சொன்னதுக்கு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் மூலமாகவும் அமித்ஷாவிற்கு பல உள்துறையில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அதனால பீகார் எலெக்ஷன் கூட செகண்ட் டே வச்சிருந்தாங்க. நேற்று முன்தினம் முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத், பீகார், அப்புறம் இன்னைக்கு அசாம், நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், வெஸ்ட் பெங்கால்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அமித்ஷா நேற்று மும்பையில் இருந்தார். அதுக்கு அடுத்து தெலுங்கானா செல்ல இருக்கிறார். தமிழகம் வர இருக்கிறார். ஆக மொத்தம் தமிழகம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது என்று தான் தெரிகிறது. டெல்லியில் அரசியல் ரீதியாக 2026 களம் அதிகமாகிவிட்டு போராக வரைக்கும் இப்ப ராஜ்யசபா வேற நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு இன்டர்பிரேஷன் என்னன்னா, கமல்ஹாசன் இந்த மாதிரி வளர இருக்க கூடாது, அவர் உலக தலைவன், அவருக்கு என்ன பேருங்க, உலக நாயகன் சொல்றாரு. ஒரு காங்கிரசினுடைய கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மாபெரும் தலைவர், பொதுச் செயலாளராக இருப்பவர், தமிழ் பேசக்கூடியவர், கன்னடம் பேசக்கூடியவர், உலரும் நாயகன் என்கிறார். உலக நாயகனை விட உலரும். கர்நாடகா பத்தி எதுக்கு பேசணும்? இப்போ கான்ட்ரவர்சி எதுக்கு உருவாக்கணும்? சினிமா வர ரீல்ஸ் ஆட்டினா அதனாலயா அப்படிலாம் கேட்கிறாங்க. அதை தவிர இப்ப பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு நிமிடம் நாம் அலச வேண்டும். அதை தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி டெல்லிக்கு வந்த விஜயம் 10 மார்க்ல 3 இல்ல 4 தான் தர முடியும் மு.க. ஸ்டாலினுக்கு என்று சில அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். காரணம், இந்த தோல்வியாகிவிட்டது. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. முதலமைச்சர் வேண்டுகோள் படி இப்ப பாருங்க, கடந்த ஓரிரு வாரங்களாக தமிழகத்தில் அந்த சார் யார், அதுக்கு இன்னைக்கு முற்றுக்கொள்ளி வந்துருச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த ஞானசேகரனுடைய இது பண்ணது பேர் தான் வரலையே தவிர அந்த சார் யாருன்னு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ரெய்டு ஆரம்பிச்ச உடனே அந்த தம்பி யாருன்னு ஆரம்பிச்சாங்க. அதனோட மு.க. ஸ்டாலின் அப்பா யாருன்னாரு. இது நடுவுல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒன்னும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல பாருங்க, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறான்னு அவர் அந்த தியாகி யாருன்னு கேட்கிறாங்க. ஆக மொத்தம் இது தியாகி, இவங்க எல்லாம் அந்த அட்ஜெக்டிவ் நேம்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அதெல்லாம் உதயநிதியினுடைய ஆல் ரோட்ஸ் டு லீட் ரோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா என்கொயரியும் உதயநிதி நோக்கித்தான் செல்கின்றது. அதில்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னடைவுதான் என்று சில முக்கியமான திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவர்கள் என்னிடமே தெரிவிக்கிறார்கள் வினோத். ஓகே சார், இந்த ராஜ்யசபா தேர்தல் தொடர்பா கேட்கணும் அப்படின்ட்டு தான். குறிப்பாக இப்போ வந்து ஜூன் 19ஆம் தேதி இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து திமுக அவங்களுடைய வேட்பாளர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு 3 பேர் லிஸ்டும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல எதிர்கட்சியா மொத்தம் 6 சீட்டு, 3 சீட்டுக்கு வந்து டிஎம்கே வந்து டைரக்டா வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க, பிளஸ் கமலஹாசன் கூட. இப்ப இந்த 2 பேர் யாரு அப்படின்னு இன்னும் வந்து அதிமுக சைட்ல கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய தகவல் என்ன? இந்த ராஜ்யசபா தேர்தலை ஒட்டி வேற எதுவும் கேல்குலேஷன்ஸ் மாறுதா, குறிப்பா பாமக உள்ள கொண்டு வருது உள்ளிட்ட விஷயங்கள்? கிடையவே கிடையாது. நாளைக்கு இல்ல நாளைக்கு எடப்பாடி அனுப்பிச்சா யுனானிமஸா தான் இருக்குங்க. அந்த சிபி சண்முகத்தை ரிப்பீட் பண்ண போறான்னு ஒருத்தர் சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க புதுசா 2 பேரை கொண்டு போறாங்கன்னு. அதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, டிஎம்கே முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க 4 சீட்டை. அதனால இவருக்கு ஈஸியா போயிடுச்சு, கண்டெஸ்ட் இருக்காதுங்க. இப்ப பாருங்க, இந்த திமுக 4 சீட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உதயநிதி ஆள் யாருமே இல்லை பாருங்க, அதெல்லாம் சொல்றாங்க. சோ உதயநிதிக்கு என்ன, ஒரு வருடமாக உதயநிதி துணை முதலமைச்சரான பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உதயநிதி துணை முதலமைச்சரான பிறகு இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரங்கள், ஆக்கிரமிப்புகள், அதையும் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த பேரறிஞர் அண்ணாதுரை போன்றவர்கள், சத்தியவாணி முத்து, ஏ கோவிந்தசாமி, பாவு சண்முகம், கே ராஜாராம், நாஞ்சில் மனோகரன், நெடுஞ்செழியன் போன்றவர்களெல்லாம் அண்ணாதுரை 5 பேர்த்து வச்சு வளர்த்தாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டவுன்கிரேட் ஆயிடுச்சு அது. அப்படி இப்ப பாருங்க, உதயநிதி கிட்ட வந்த உடனேயும் செந்தில், ஆகாஷ் பாஸ்கரன், ரிதீஷ், அப்புறம் விக்ரம் ஜூஜு, என்னது எப்படி விக்ரம் ஜூஜு, அதெல்லாம் இந்த 5 பேர் யாருக்கு காளான்களாக முளைத்து விட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று ஒரு மாபெரும் தலைவர், 80 வயது பெரியவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் இயக்கத்திற்கு தன் ரத்தத்தை கொடுத்தவர், போஸ்டர் ஒட்டியவர். அவரை எனக்கு குறைந்தது 50 வருடங்களாக தெரியும். அவர் மனம் விட்டு பேசுகிறார். இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் யாருங்க எதுன்னு கேட்கிறார். ஆக மொத்தம் அவங்கெல்லாம் கூட they point out towards one particular person. யார் அந்த தம்பி? இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மார்க் மேலதான் என்கொயரி இல்லைன்னு சொன்னாங்களே தவிர இந்த 5 பேர் மேல ஸ்டாப் பண்ணவே இல்லையே. திமுக மிகவும் உற்சாகம் அடைந்தது ஒரு தற்காலிகமாகத்தான் இருக்கும். அந்த உற்சாகம் நாளையோ அல்லது மறுநாளோ திருப்பும் அந்த விசாகனை ஆரம்பித்து மாட்டார்களே தவிர விசாகனுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஆரம்பித்தா என்ன செய்வாங்க? சோ அதுதான் ஒரு புது திருப்பமாக நான் பார்க்கிறேன் வினோத். ஓகே, இதில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த ராஜ்யசபா டேர்ம் முடியறதால இப்ப அவரை உள்ள கொண்டு வர்றது, பாமகவுடைய அலைன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்றது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் எதுவும் போயிட்டு இருக்கா சார்? பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுவதில் ஒரு தூரம் இல்லை. காரணம், வட இந்தியாவில் இருந்து தமிழகத்தை பார்க்க போகினால் 2024 தேர்தலுக்கு பிறகு நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமரான பிறகு, காங்கிரஸ் வலு இழந்த பிறகு, பலவீனம் அடைந்த பிறகு, மாநில கட்சிகள், மாவட்ட கட்சிகள் காங்கிரசுடைய ஒற்றுமையையும் அவர்களுடைய சேர்க்கையும் தான் எதிர்நோக்கினார்கள் கடந்த 10 வருடங்களாக. அது தீர்ந்து விட்டது. பல மாநில கட்சிகள் வட இந்தியாவில், குறிப்பாக லாலு பிரசாத் யாதவுடைய ஆர்ஜேடி, மம்தா பானர்ஜியினுடைய டிஎம்சி, சரத்பவாருடைய என்சிபி, ஓமர் அப்துல்லாவினுடைய என்சி, பிடிபி முஹபா முப்தி முகமது, அதே மாதிரி மாயாவதி, அதே மாதிரி அகிலேஷ் யாதவ், எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விதி விலக்கல்ல. காங்கிரஸ்லயே குழப்பம் இருக்குதுங்க. ராபர்ட் வாட்ரா தடான்னு சொல்றாரு, ஒண்ணு நடக்கும் ஒண்ணு. அந்த ரீதியில பாத்தீங்கன்னா வைகோவே துண்டான போது பாட்டாளி மக்கள் கட்சியில என்னங்க, அது பாட்டாளி மக்கள் கட்சியும் பாதித்து விட்டது என்று தான் வட இந்தியாவில் வர்ணனை கூறுகிறார்கள். அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பாக பாஜக பக்கம் தான் இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். கொஞ்சம் இப்ப இந்த தமிழகம் தாண்டி வட இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா, பீகார் பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக லாலு பிரசாத் குடும்பத்தை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள். சோ அதுல இருக்க முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் என்ன சார்? இந்த மகன்களுக்கு இடையிலான யுத்தம், அதுக்கப்புறம் இப்போ அது வந்து பீகாரோட சட்டமன்ற தேர்தலை எந்த மாதிரி எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு? பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 15 தேதிக்கு அப்புறம் இருக்குங்க. இன்னும் 4 மாசத்துல தேர்தல் வந்துருங்க. அங்க 243 சீட்டு. நிதிஷ்குமார்
மிக 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 ஒரு உடல்நிலை குன்றி இருக்கிறார். அதற்குள்ளாக லாலு பிரசாத் யாதவனுடைய உடல்நிலை சரியில்லை. லாலு பிரசாத் யாதவிற்கு ஒரு பேரக்குழந்தை நேற்று பிறந்தது, 26 மே மாதம், கல்கட்டாவில். அதை பார்ப்பதற்காக, அந்த குழந்தையை பார்த்து ஆசீர்வதிப்பதற்காக மம்தா பானர்ஜி அங்கு சென்றிருந்தார். தேஜஸ்வி யாதவனுடைய 2வது குழந்தை. ஆனால் லாலு பிரசாத் யாதவுடைய மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் என்பவர் ஒரு கோமாளி. அவர் திடீரென்று கிருஷ்ண வேஷம் போட்டுப்பார், திடீரென்று சிவ வேஷம் போட்டுப்பார், திடீரென்று காலியாகி விடுவார். அவருக்கு 3 மனைவிகள். 3வது மனைவியிடம் இப்பொழுது கல்யாணமாகிவிட்டது, திருமணமாகிவிட்டது என்று ஒரு புகைப்படத்தை பேஸ்புக்ல போட்டார். அதை பார்த்த உடனே கட்சியிலேருந்து எடுத்துட்டாரு லாலு பிரசாத் யாதவ். ஆக மொத்தம் பீகார் அரசியலில் லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தில் நடக்கக்கூடிய குடும்பிப்பிடி சண்டை பாட்டாளி மக்கள் கட்சி சண்டையை விட மோசம், மதிமுக சண்டையை விட துரை வைகோ மல்லை சத்யாவை விட மோசமாகத்தான் வட இந்தியாவில் இருக்கிறது. அதில் முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், லாலு பிரசாத் யாதவுடன் மம்தா பானர்ஜி நேற்று நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததாக சில பெங்காலி பத்திரிகைகளும் பெங்காலி பத்திரிகை ஆசிரியர்களும் என்னிடம் தெரிவித்ததை ஆதரணைகளுக்கு ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தி இனிமேல் சேர்க்காத இந்திய அலைன்ஸ்ல. அது லாலு யாதவுக்கு ஒத்தாசையா போது உதவிகரமாக இருக்கிறது. காரணம், பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு கன்னியாகுமார் என்று சொல்லக்கூடிய துக்ளே துக்ளே கேங்கினுடைய தலைவரை போட்டு விட்டார் ராகுல் காந்தி. அவர் நான் எல்லாத்தையும் கண்டெஸ்ட் பண்ணுவேன் ஊரெல்லாம் போறாரு, தேஜஸ்வி யாதவுக்கு எதிர்த்து. இது நடுவே சிராக் பாஸ்வான் என்று சொல்லக்கூடிய லாம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் நிதிஷ்குமாரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டும் நரேந்திர மோடி தலைவர் என்று சொல்லி அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இது நடுவில் பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய பிரச்சாரம். அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய கட்சியில் பாஜகவில் இருப்பவர்கள் சேருகிறார்கள். காரணம், பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒரு பிராமணர். அங்கு சத்திரிகளுக்கும் பிராமணருக்கும் நல்ல சண்டை உண்டு. பிராமணர்களுக்கு 8% ஓட்டு இருக்கு. இந்த பின்னணியில் பார்த்தால், இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் இதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் இருக்கிறார். நாளை மறுநாள் அமித்ஷா பீகார் செல்ல இருக்கிறார். ராஜ்நாத் சிங் பீகார் செல்ல இருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூரில் பீகாருக்கு நல்ல லாபம். அதை அறுவடை செய்வதற்கு பாஜக தயாராகி வருகிறது. பீகாருக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸுங்க. சில பார்டர் ஸ்டேட்ஸ் இருக்குங்க. அது எப்படி தமிழகத்தில் ராமேஸ்வரமும் ஸ்ரீலங்காவும் யாழ்ப்பாணத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லுகிறார்களோ இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் இங்க இருக்கு பீகார்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஆண்களை எடுத்து குடும்பம் நடத்துவது ஒன்று. பீகாரிலிருந்து பிரிந்து போன பல குடும்பங்கள் இன்னும் இதுல இருக்காங்க பாகிஸ்தான்ல. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் பாஜகவிற்கு நல்ல பூஸ்ட் கொடுத்துருச்சு, நல்ல மதிப்பை கொடுத்து விட்டது. 240 சீட்டு 180 சீட்டு வரும்னு அமித்ஷா கணக்கு போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 0, ZERO 0, பூஜ்யம். ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் ஏமாற்றம், ஏமாற்றம். இதுதாங்க, இதான் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு சொல்றாங்க ஸ்டோரி. பீகாரை பத்தி இது மாதிரி ஒரு நிமிடத்தில் அரசு வேண்டும் என்றால் இதுதாங்க வர்ணனை. காரணம், பீகார் அரசியலை நன்றாக புரிந்தவன். போதாத வரைக்கும் இப்ப யூனியன் கேபினெட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க, கவர்னர்ஸ் எல்லாம் போட போறாங்க இன்னொரு 10-15 நாள்ல. அதுல பீகாரில் இருந்து சில முக்கிய புள்ளிகளை ரவிசங்கர் பிரசாத் போன்றவர்களை எல்லாம் மத்திய அமைச்சர் ஆக்கிவிட்டால் கண்டிப்பாக பீகாரில் 140 சீட்டு மட்டும் பிஜேபி அலோன் வில் டேக் இட் ஃப்ரம். இதை பாருங்க, ஒன்னொன்னு சொல்றேன். இப்ப தேஜஸ்வி யாதவனுடைய மகன் லாலு யாதவ் பேர குழந்தை பிறந்ததை பற்றி மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் பேசினார், வாழ்த்து தெரிவித்தார், ட்வீட் போட்டிருக்காரு. இது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை காண்பிக்கிறது. மம்தா பானர்ஜி தனியா ஒரு டெலிகேஷன் அனுப்புறாங்க. சசி தரூருக்கு போன மாதிரி இவங்க காஷ்மீருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா போதாத வரைக்கும் தன்னுடைய மருமகனை ஒரு பிரதிநிதி குழுவுடைய தலைவராக அபிஷேக் பானர்ஜி அனுப்பி இருக்கிறார்கள். முதல்ல யூசுப் பட்டானை போட்டாங்க, அவன் மாட்டேன்ட்டான். சோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி பூந்து விளையாடுறாரு உள்ள. இந்தி கூட்டணி உடைக்கணும்னு உடைச்சாச்சு. இப்ப ராகுல் காந்தி ஏதோ ஒண்ணு தப்பா பேசிட்டு போறாரு. நேற்று ப. சிதம்பரத்தினுடைய பேச்சை கூட கேட்டேன். அவர் மோடியை ஆதரித்திருக்கிறார் இந்த வாரனுடைய சிச்சுவேஷன் சமயத்துல. சோ ஆக மொத்தம் சசி தரூர் அவுட்.
சசி தரூர் வந்த உடனே கட்சியில நீக்க போறாங்க. ஆனந்த் சர்மா கட்சியில நீக்க போறாங்க. ரஹ்மான் குர்ஷித், குலாம் நபி ஆசாத், கரண் சிங், 96 வயதான கரண் சிங் அவர்கள் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடியை பாராட்டி. பல ஆங்கில தொலைக்காட்சி, இந்தி தொலைக்காட்சி அவருடைய மிக பேசாத முடியாம பேசி வருகிறார், அவ்வளவு முதுமையிலும். இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா பீகார் அரசியல் கண்டிப்பாக இந்தி கூட்டணி உடைத்து விட்டது. இந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணும்? அகில இந்திய அளவில் இவ்வளவு பம்ப் பண்றாங்களே, பிரமாதமா சொன்னாங்களே, டீலிமிட்டேஷன், அப்புறம் நீட், எல்லாத்துக்கும் முதலமைச்சராக வந்தாரு. முன்னாடி ராகுல் காந்தியோட ஓவர்டேக் பண்ணோன்னுட்டு ஒரே முட்டை அந்த டாஸ்மாக் கேஸ்ல விழுந்துதான் இல்லையா திமுக. இதுதாங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வீழ்ச்சி, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு உயர்ச்சி தான் காண்பிக்கிறது வட இந்திய அரசியலை வைத்துக் கொண்டு பார்த்தார். சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி அண்ணாமலை தொடர்பானது. ஏன்னா இப்ப அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்து இப்ப நயனா நாகேந்திரன் வந்த பிறகு அவருக்கு அடுத்த என்ன பதவி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. டெல்லியில இது சம்பந்தமான தகவல் எதுவும் இருக்கா? அண்ணாமலைக்கு முக்கிய பதவி காத்து கொண்டிருக்கிறது. நட்டா அவர்களுடைய இடத்திற்கு புதியதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர் வந்தவுடன் அண்ணாமலை தேஜஸ்வி சூர்யா இருக்கக்கூடிய இடத்தில் அகில இந்திய அளவில் BYC அந்த பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அந்த அதுக்கு தலைவராக போட இருக்கிறார்கள். தேஜஸ்வி யாதவ் இருக்கிற இடத்துல அதுதான் புதியதாக தகவல் எனக்கு கிடைக்கும். மட்டும் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு புது பதவியை மத்திய பாஜக தர இருக்கிறது. ஆனாலும் அவர் பொறுத்து இருக்க வேண்டும் என்ற அறிவுரையும் மத்திய பாஜகவினர் அவருக்கு சொல்லுகிறார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.